குடும்ப சொத்தில் ஏற்பட்ட தகராறு காரணமாக மூதாட்டியை மரத்தில் கட்டி வைத்து கும்பல் தாக்கும் வீடியோ வெளியாகி காண்போரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. சொத்திற்காக வயதான மூதாட்டியை தாக்கிய சம்பவத்தின் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வயதான மூதாட்டியை மரத்தில் கட்டி வைத்து தாக்கும் காட்சிதான் இவை. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அடுத்த ஆட்டுப்பாலன் கொட்டாய் பகுதியைச் சேர்ந்தவர் உண்ணாமலை. இவருடைய கணவர் உருமுச்செட்டி இறந்து விட்டதால் மூதாட்டி தனது 2 மகன்கள், மருமகள் மற்றும் பேர குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். உயிரிழந்த உமரவிற்கு ஒரு சகோதரர் உள்ள நிலையில் அவரும் உயிரிழக்கவே அவர்களின் குடும்ப சொத்து பிரிக்கப்படாமல் இருந்ததால் அண்ணன் தம்பி குடும்பத்தில் சொத்து பிரச்சனை ஏற்பட்டதாக தெரிகிறது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பாகம் பிரிக்கப்படாமல் உள்ள நிலத்தில் உருமுச்செட்டியின் அண்ணன் மகன் குமார், அவரது மனைவி கல்பனா மற்றும் உறவினர்கள் சேர்ந்து டிராக்டர் மூலம் உழவு பணியை மேற்கொண்டுள்ளனர். இதனை அறிந்த மூதாட்டி அங்கு சென்று தனது மகன்கள் இல்லாத நேரத்தில் குடும்ப சொத்தில் இவ்வாறு செய்யக்கூடாது எனவும், அது மட்டுமில்லாமல் சொத்து தொடர்பாக வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் போது ஒருவர் உரிமை கொண்டாட முடியாது எனவும் கூறியுள்ளார். இதனால் இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் முற்றிய நிலையில் குமாரின் மனைவியான கல்பனா மூதாட்டியை தென்னை மரத்தில் கட்டி வைத்ததோடு அவரது உறவினர்கள் தாக்கி உள்ளனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த மூதாட்டியின் உறவினரும் பாஜக நிர்வாகியுமான அண்ணாமலை என்பவர் தட்டி கேட்ட போது அவர் மீது எதிர்த்தரப்பினர் கடுமையாக தாக்குதல் நடத்திய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இதனை அடுத்து தகவல் அறிந்து வந்த மூதாட்டியின் வழக்கறிஞர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து குமார் தரப்பினர் மரத்தில் கட்டி வைத்திருந்த மூதாட்டியை விடுவித்தனர். இது தொடர்பாக மூதாட்டி மற்றும் அவரது உறவினர் அண்ணாமலை ஆகியோர் காவேரிப்பட்டினம் போலீசில் வீடியோ ஆதாரங்களுடன் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் குமார், அவரது மனைவி கல்பனா மற்றும் உறவினர் பிரபாகரன் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். குடும்ப சொத்திற்காக உறவினர்களே வயதான மூதாட்டி என்றும் பார்க்காமல் மரத்தில் கட்டி வைத்து தாக்கிய சம்பவம் காவேரிப்பட்டினம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.